அனைவருக்கும் வணக்கம். பகுதிகளுக்கு செயலாளர் அரசு அவர்களே, சென்னை அளவில் இருந்தாலும் கூட ஒரு தேசிய அளவில் உலக அளவில் நாளைக்கு கேரமில் ஒரு பெரிய அளவுக்கு வெற்றி சாதனை குறித்து நம்முடைய ராயபுரம் பகுதிக்கு பெருமை சேர்க்கின்ற கேரம் விளையாட்டு மற்றும் கழக சகோதரர்கள் அன்றைக்கு அவர்கள் பாகத்தில் சிறப்போடு பணியாற்றுவதற்கு வகையாக ஊக்கப்படுத்துவதற்கு வகையில் அவருக்கும் ஒரு பரிசு வகையில் அன்றைக்கு வராதவர்கள் இன்றைக்கு வருகிறது. அவர்களும் இங்கே வருகிறது, அவர்களே வருபவர்கள் என நாங்கள் நேரத்தில் வரவேற்று எங்கள் பக்கத்தில் நான் 5:30 மணிக்கு ரெடி ஆகிட்டு நான் பகுதி செய்யலான்னு கேட்டேன். நான் ரெடியாக இருக்கும்போது வந்துட்டேன். இன்னும் 50 பேர் வராங்க, 25 பேர் வராங்க, 30 பேர் வராங்க, 40 பேர் வராங்க. இப்படி தான் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஒட்டுமொத்தம் நான் பார்த்தேன். இன்னும் பார்த்தேன்னா பாதி பேர் வரவே இல்லை இன்னும். அதனால் இப்போ வந்திருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு வராதவங்களுக்கு இன்னொரு நாள் நானே என்னுடைய நேரில் அதை இப்போ கிஃப்ட்டை நான் கொடுக்குற சொல்லி இந்த நேரம் நான் சொல்லிக்கிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ காலம் கொண்டுறது. எனவே அந்த வகையில் நீங்கள் எல்லாமே சரியான நேரத்துக்கு வந்தால் நான் 6 மணிக்கே இங்கே வந்திருப்பேன் நான். ஆனால் இங்கே பார்த்தா 25 பேர் 6 மணி அளவில் மொத்தமே 50 பேர் தான் வந்துருந்தாங்க. ஆனால் இந்த இப்போ மொத்தம் எல்லா கேட்டகரியும் சேர்த்தா மொத்தம் ஒரு 400 பேருக்கு வர வேண்டியது. சரி, இப்போ வந்துட்டீங்க. இப்போ ஆட்டோ ஓட்டுநர்கள் அப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பொதுவாக அவங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை அந்த ஆட்டோ கட்டணம் திருத்தி அமைக்கப்பட வேண்டும். அது கண்டிப்பாக நம்முடைய அம்மா அரசு அமைந்தவுடன் அந்த பொதுச்சாளர்களுக்கு சொல்லி நிச்சயமாக அதுக்குண்டான ஏற்பாடு நிச்சயமாக செய்வோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சியில் ஆட்டோ ஓட்டுநருடைய நிலைமை பார்த்தீங்கன்னா மிக 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 மோசம். அதாவது கருணாநிதி குடும்பத்தில் தான் சந்தோஷம் இருக்கு ஒழிய ஆட்டோ ஓட்டுநர் குடும்பத்தில் சந்தோஷன்றதே கிடையவே கிடையாது. பார்த்தா இப்போ என்ன பார்த்தோம்னா தான் சந்தோஷம் இருக்கு உங்களுக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தா நான் வரும்போது பார்த்தா எல்லாம் அப்படியே மௌனமாதிங்க. ஆனால் உங்களை பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம், எனக்கும் சந்தோஷம். அந்த சந்தோஷம் தெரியுது. அப்பாடா நம்ம ராயபுரத்துக்கு ஒரு விடிவு காலம் கிடைச்சதுனா கண்டிப்பாக முன்ன பின்ன தெரியாத அனுபவம் இல்லாத ஒரு ஆள் நம்ம தேர்ந்தெடுத்துட்டு ராயபுரம் தொகுதியே மோசமாகி போச்சு. இப்போ இனிமேல் அந்த நிலைமைக்கு கண்டிப்பாக ராயபுரம் தொகுதியை ஆளாக மாட்டோம், நான் ஆளாக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாம் அந்த மகிழ்ச்சியோட இருக்கிறத நான் பார்க்குறேன். பாருங்கள், ரோடு எப்படி இருக்கு, ரோடு நல்லா இருக்கா? அதுவே பாதி டயர் பஞ்சர் இருக்கும், டயர் வெடிக்கிறதுக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளச்சு பிளேட்டை மாற்றுறதுக்கும், கிளச்சை போடுறதுக்கும், பிரேக் பேடு போடுறதுக்குமே முக்கால்வாசி பணத்தை செய்யணும். ஏன்னா இந்த ஸ்டாலின் ஆட்சியில் இப்போ மெயின்டெனன்ஸுக்கு தான் அதிகம் செலவுடு. நமக்கு பார்த்தா வருமானம் சுத்தமாக இல்லை. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்போ இன்னும் 2 மாதம் எலெக்ஷன் இருக்கு. உங்களுக்கு அருமையான பொற்காலம், வருகாலம், நல்ல எதிர்காலம் நிச்சயமாக அமையிருக்கின்றது. உங்களோட முழுமையான நாணம் இருந்து உங்களோடு நம்ம கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றுகிற வகையில் நிச்சயமாக நான் செயல்படு என்று சொல்லி ஒன்று நினைச்சு பாருங்க. நீங்கள் அதான் நம்ம இங்கே எல்லாம் விளையாட்டு வீரர்கள் இருக்காங்க, அதே போல் நம்ம கழக தோழர்கள். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கு போனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நல்ல பொருள் எது, கெட்ட பொருள் பார்த்தானே வாங்குவீங்க, பார்த்து தானே வாங்குவீங்க. அதாவது நீங்கள் பொருளை வாங்கும்போது ஒரு காய்கறி வாங்கினாலும் பழம் வாங்கினாலும் பார்த்து வாங்குறீங்க. நீங்கள் 5 வருஷம் அந்த மாதிரி பார்க்கவே இல்லையே. கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு சொத்தையில நீங்கள் வாங்கிட்டீங்க, புரோஜனமே இல்லையே. மழை காலத்தில் ஒரு இல்லை, அப்புறம் அரசுடைய திட்டங்கள்லாம் நமக்கு கொண்டு சேர்க்கலை, எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் இதே நான் 25 வருஷம் நம்முடைய தொகுதியில் எம்எல்ஏ இருந்தேன். எத்தனை திட்டங்கள் நான் கொண்டு வந்திருப்பேன். அதுக்கு முன்னாடி 91க்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா சேறு, சகதி, மழை, சாலை சிரிக்காது. ஒரு மழை வந்தால் பார்த்தீங்கன்னா எல்லாம் குடியிருப்போம். இங்கே பக்கத்துலேயே இந்திரா நகர், ஜிஎம்பேட்டை, ஜீவரத்னம் காலனி, சிங்காரோட் நகர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே பிஷப் லைனு, ஈசிமெண்ட் ரோட், வெஸ்ட்மெண்ட் ரோட், அதுக்கப்புறம் எம்எஸ் நகர், செட்டி தோட்டம், அப்புறம் பார்த்தீங்கன்னா இது மூலக்குத்தரம், இதெல்லாம் ராமதாஸ் நகர், இது மூலக்குத்தரம் ராமதாஸ் நகர். இப்படி எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா 91 முன்னாடி வரும்போது பார்த்தீங்கன்னா மழை இவ்வளோ தண்ணியில் வரேன், திடீர்னு தீ பிடிக்கும். அப்போ தான் நான் என்ன பண்ணுவேன்னா தொகுதிக்கு போய் உட்காந்து சாப்பிடுவேன். பார்த்தா சிங்காரோட் நகர் தீபத்தி எரியுது, ஜிஎம்பேட்டை தீபத்தி எரியுது, அப்புறம் இது ஜீவரத்னம் காலனி தீபத்தி எரியுது. இப்படின்னு தீயை
அந்த தீ பிடிச்ச அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் இன்ஜினோட தான் வரும். அந்த லெவலுக்கு ஒரு வேகமான சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும். அப்போ அவங்க சொல்லிங்க இப்படிலாம் நாங்கள் காலகாலமாக கஷ்டப்படுறோம், எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் கூட கிடையாது. அப்புறம் வக்கூர் லேண்ட் இருக்குது, அவங்க வக்கூர் சேர்மன்னா கூப்பிட்டு பேசி அம்மாட்ட சொல்லி அதெல்லாம் எவ்வளோ கஷ்டம். ஒரு பாலம் அமைக்கிறது 13 வருஷம். நம்ம ராயபுரம் சுற்றுவட்ட மேம்பாலம், நான் டான்பா ஸ்கூல் படித்தேன். நான் வந்து பரீட்சை எழுதுக்கு இப்போ அந்த 4வது 5வது வகுப்பு 4வது வகுப்பு 3வது வகுப்பு 4வது வகுப்பு படிக்கும்போது போனால் அந்த லெவல் கிராசிங் அப்படியே போட்டுருவோம். போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் 1 மணி நேரம் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஆனால் எனக்கு வந்து அப்போ நான் எம்எல்ஏவை அமைச்சராக எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய கனவு என்னன்னா இது மாதிரி இது யாரும் செய்ய மாட்டேன்றாங்களேன்ற மாதிரி அந்த சின்ன வயசுல இருக்கும். ஆனால் கடவுள் இயற்கை பாரு, எனக்கு அம்மா வந்து அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. எம்எல்ஏவாக கொடுத்தாங்க. முதல் வேலை 13 கோடி ரூபாய், 13 கோடி. இப்போ அந்த பாலம் கட்டினா 200 கோடி ஆகும். ஆனால் 96 ஆண்டு காலத்தில் அந்த பாலத்தை 13 கோடி ரூபாய் சுற்றுவட்ட மேம்பாலம், அழகான மேம்பாலம். இப்பவும் வர ஸ்ட்ராங்காக இருக்கு பாருங்க. ஏதாவது பிரச்சனை இருக்கா? அவ்வளோ சுற்றுவட்ட மேம்பாலம் கட்டி அதுக்கு முடித்தோம். அதே போல் வந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே நின்றுடும், ஆம்புலன்ஸ் நின்றுடும், பேஷண்ட்டு கஷ்டப்படுவாங்க, எல்லாம் போடுவாங்க, போக முடியாது. பிராட்வே போக முடியாது, ஹாஸ்பிட்டல் போக முடியாது, சுற்றின்னு போகணும். நிறைய பேர் செத்து போயிடுவாங்க. ஏன்னா திருவொற்றியூர், எண்ணூர் இந்த மாதிரி வடச்சேரிலேருந்து வரும்போது அந்த இடத்துல வந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக சுற்றும் போது என்னாகும், உயிர் போயிடும். அந்த மாதிரி போகாமல் அந்த ஒரு சுரங்க. அதே போல் போஜராஜநகர், சீனிவாசபுரம், மீண்டும் மாடர்ன் சிட்டி, இது அட்டிங்கிறோம். இந்த இங்கே பயன்படுறதுக்கு அங்கே ஒரு சுரங்கப்பாங்க. இதை மாதிரி என்னால் வந்து யார் வேணாலும் வாங்க, நான் வந்து கூட்டின்னு போய் எந்தெந்த திட்டங்கள் எங்கெங்க பண்ணியிருக்குன்னு சொல்லி என்னால் காட்ட முடியும். ஆனால் ஒரு திமுக சட்டமன்ற உறுப்பினரால் காட்ட முடியுமா சொல்லுங்க? காட்ட முடியுமா? என்ன ஒரு மூலக்கொத்தத்தில் ஒரு பாத்ரூம் நம்ம பாஷையில் சொன்னோம்னா கக்கூசு, அது வந்து எவ்வளோ மொத்தத்திலே 10 ரூபா வந்து அது ஏற்கனவே அது இருந்தது. அது வந்து 10 அதை வந்து சுண்ணாம்பு அடிச்சுட்டு அதுக்கு வந்து ஒரு பெரிய கல்வெட்டு திறந்தவர் யாருன்னா உதயநிதி ஸ்டாலின். யாரு பாத்ரூம் திறகு? ஸ்டாலின். யாரு? உதயநிதி ஸ்டாலின். முன்னில வந்து யாரு? நம்ம ஊர் எம்எல்ஏ, ரியல் எஸ்டேட் வியாபாரி, மக்களை பற்றி கவலை இல்லை. ஆஃபீஸ் வந்து வெளில வர மாட்டார். யாராவது பார்த்துருக்கீங்களா எம்எல்ஏவை? ஒரு நாளாவது பார்த்துருக்கீங்களா? கொரோனா காலத்தில் நிறைய பேர் சொன்னாங்க, ஏங்க கொரோனா காலத்துக்குலாம் வெளில போறீங்க உயிர் போது. அப்படிலாம் உயிருக்கு பயந்து உயிர் போயிட நினைச்சு ஒருத்தர் இருந்தானா அவனை விட ஒரு கோலை நிச்சயமா இருக்க முடியாது. மக்களுக்காக உயிர் போச்சுன்னா சரித்திரத்தில் நான் இருப்பேன்ல. இல்லை எப்போ பார்த்தாலும் இன்னும் 100 வருஷம் நான் ராயபுரம் மக்களுக்காக கொரோனா காலத்தில் வந்தாருப்பா, ஜெயிக்க செத்து போயிட்டாருப்பா அப்படின்னா அந்த பேர் போதும். நான் வந்து அதெல்லாம் கவலைப்பட மாட்டேன்னு சொல்லி கொரோனா காலத்தில் எல்லாருக்கும் வந்து உதவி செஞ்சு அவங்களுக்கு அரிசி, உப்பு, புளி, மிளகா, எண்ணெய் எல்லாம் 2 தடவை கொடுத்தோம். அம்மா உலகத்தில் ஃப்ரீ அத்தனை நாளும் சாப்பாடு, காய்கறி எல்லாத்துக்கும். அதுக்கப்புறம் எல்லா விதமான உதவியும் வந்து செஞ்சோம். புயல் காலத்தில் அம்மா காலத்தில் 2015 வந்தது, வீட்டுக்கு கூட 5000 ரூபா கொடுத்தோம். மழை காலத்தில் இப்போ வந்து வேலை வந்தது, 1 ரூபா கொடுத்துருப்பாங்களா சொல்லுங்க? வீடு உங்களுக்கு 1 ரூபாய் ஏதாவது கொடுத்தாங்களா? உங்களுக்கு 1 ரூபாய் எதுவுமே கொடுக்கல. அப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ வந்து இதே வந்து இந்த நோட்டீஸ் அமைத்ததில்ல. அப்போ சில பேர் வந்து கேட்டாங்க, சார் வெள்ளைக்காடு எங்களுக்குன்னு. கவலைப்படாத, வெள்ளைக்காடா வாங்கிக்கோ. போலீஸ்காரங்க தான், எங்களுக்கு காக்கி கார்டு எங்களுக்கு இல்லையா, நீங்களும் வாங்கிக்கோ அப்படின்னு எல்லாருக்குமே வந்து அன்னைக்கு வந்து 2000. அதுதான் ஒரு ஒரு திறமை மிக்க, ஆற்றல் மிக்க, அறிவு மிக்க ஒரு சட்டமன்ற வேலை. கடைசி அவங்க கூட விடக்கூடாது இல்லையா? அதே போல ஒரு திட்டங்கள் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் போங்க, திருமண இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என் பேர் இருக்கும். எல்லா இடங்களையும் நீ போய் பாருங்க, எல்லா இடத்துல பில்டிங்கு அம்மா வச்சு 2 டவர் பில்டிங் வாங்கி அங்கே எல்லாரும் இருக்கு. ஏன்னா வடசென்னை மக்களே பயன்படுறாங்க. இந்த மாதிரி சரி நேரடி உதவி அம்மாவுடைய ஆட்சியில் தாலிக்கு தங்கம், அதே போன்று எல்லா விதமான அளவுக்கு திட்டங்கள் வந்து நமக்கு தாலிக்கு தங்கத்தை நிறுத்திட்டாங்க, ஸ்கூட்டி நிறுத்திட்டாங்க, எல்லாத்தையும் இன்னைக்கு வந்து இதாகிட்டு இன்னைக்கு வெறுமையான ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்தி மக்கள் வந்து ஒரு கஷ்டப்பட்டு இருக்காங்க. மக்கள் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு வறுமையில் இருக்கிறாங்க. அந்த வறுமையை போக்குறதுக்கு திட்டம் இல்லை, தேர்தல் வாக்குறுதி நாங்கள் நிறைவேற்றுறது. ஏன்னா 3 சிலிண்டர் கொடுத்துட்டீங்களா? நீங்கள் வருஷத்துக்கு 3 சிலிண்டர் கொடுக்குறதுனால 2000 ரூபா 1000 ரூபா எப்போ தரீங்க? தேர்தல் முடிஞ்ச உடனே நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் தரேன். தேர்தல் முடிஞ்சு எப்போ கொடுத்தாரு? 2021 கொடுத்தாரா? 2022 கொடுத்தாரா?
2023 கொடுத்தாரா? எலெக்ஷன் 2024 வருதுனால அப்போ கொடுத்தா போல. அப்போ இப்போ எலெக்ஷன் வருதுனால வெயில் அடிக்குதான் 2000 கொடுக்குறாரு இப்போ. அப்போ வந்து போன வருஷம் வெயில் அடிக்கலையா? முந்தின வருஷம் வெயில் அடிக்கலையா? அதுக்கு முந்தின வருஷம் வெயில் அடிக்கலையா? அப்போ ஒட்டுமொத்தமாக 5 வருஷத்துக்கு வெயில் அடிச்சதுக்கு 10,000 கொடுக்க வேண்டியதானது. சொத்து வரி ஏற்றிட்டீங்க, மின்சார கட்டணத்தை 3 முறை ஏற்றிட்டீங்க, 2 தடவை 2 மாதம் கரண்ட் பில்லை 1 மாதம் ஆக்குறீங்க. அதுக்கப்புறம் வந்து படிப்பு கடன், நம்ம வீட்டில் பிள்ளைங்க வந்து கடன் வாங்கிடுவாங்க, அந்த கடனை ரத்து பண்ண சொல்லிட்டு சொன்னீங்க. அந்த கடனை ரத்து பண்ணீங்களா? இல்லை. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வாயெல்லாம் பொய், காலையிலேருந்து சாயந்தரம்ல பொய்யா பேசுறது. பொய்க்கு ஒரு ஆஸ்கர் அவார்டு கொடுக்குன்னா ஸ்டாலினுக்கு தான் கொடுக்கணும். உண்மையிலே சொல்றேன், ஸ்டாலினுக்கு தான் ஒரு மிகப்பெரிய அவார்டு கொடுக்கணும். உலக அளவில் வந்து பொய் பேசுபவர்ல முதல் ஆள் யார் அப்படின்னா சாட்சாத் ஸ்டாலின் அப்படின்ற அளவு அவார்டு வந்து கொடுக்கணும். மக்களை பற்றி கவலைப்படாம கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் 3 தான். எல்லாம் கீழே கவுன்சிலர்லேருந்து மந்திரியிலேருந்து எம்எல்ஏருந்து அடாவடிதானே எல்லாமே. இப்போ நீங்கள் எடுத்துங்க, நான் 25 வருஷம் 91 அடையாளம் கட்டினாங்க அம்மா இந்த தொழிலுக்கு. என்ன 2001 அடையாளம் கட்டினாங்க, 96லையும் 2001, 2006, 2011, 2014, 2021, அதுக்கப்புறம் 2000 இப்போ வரப்போகுது இல்லையா? இது வந்து 8வது எலெக்ஷன். ஒரு எலெக்ஷன் இல்லை, 8வது எலெக்ஷன். போன தடவை வந்து அவ்வளோ தூரம் வந்து தொகுதி மக்களுக்கு செஞ்சாலும் கூட மக்கள் வந்து என்ன பண்ணாங்க, ஒரு சின்ன சரிவு வந்து தோல்வி ஏற்படுது. ஆனால் தோல்வியை கண்டு தோல்பவன் ஜெயக்குமார் கிடையாது. தொடர்ந்து மக்கள் சேவை பண்ணிட்டு இருக்கு. மக்கள் பிரச்சனையே நீங்களே உங்க வீட்டுக்கு வந்து சார் எங்க ஆட்டோ பிரச்சனை டிவியில் பேசுனா இல்லையா? எங்க பிரச்சனை பேசுறேன். அதே போல நல்லது கெட்டதுக்கு ஏழை பணக்காரன் பார்த்து பண்ணது ஒரு சாதாரண ஒரு ஏழை அவருடைய குடும்பத்து நிகழ்ச்சி கூட அதே போல ஒரு பெரிய கோடீஸ்வரர் நிகழ்ச்சி போறேன். என்னை பொறுத்தவரை நடுத்தர வர்க்கமா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரனும் சரி, எல்லாமே ஒரே மாதிரி பாவிக்கிறாங்க. அதே சேனல் தான் கோடீஸ்வரன் உட்காந்துருப்பேன், அதே சேனல் தான் ஆட்டோ டிரைவரும் உட்காந்துருப்பேன். அதுக்காக நீ ஆட்டோ டிரைவர் நான் சொல்லுவேன், ஏன்பா டிரைவர் நான் அவ்வளோ கேவலமா? நான் சொல்லுவேன், என் டிரைவர்கிட்ட சொல்லிட்டு உன் பக்கத்துலேயே நான் வந்து உட்கார்றேன். இல்லை நானே டிரைவர் பக்கத்தில் தானே உட்கார்றான், டிரைவர் நின்று நான் வண்டி விட்டுறது. நீங்கள் யோசனை பண்ணுங்க, அப்போ ஏன் உட்கார்றாரு யோசிக்கணும் இல்லது. அது மாதிரி வந்து ஒரு முதல்ல ஒரு மனிதாபிமானம், ஒரு மனிதநேயம் இருக்கணும். அவங்க தான் வந்து ஒரு பெரிய அரசியலில் வர முடியும். அந்த அளவுக்கு தான் எங்களுடைய கட்சியும் சரி, நாங்களும் சரி, எங்களை பொறுத்த அந்த ஒரு மனிதாபிமானத்தோடு மனிதநேயத்தோடு தான் இருக்கிறோம். நம்ம நண்பர்கள் கூட சொன்னாங்க, சில பேர் கூட சொன்னாங்க, ஏங்க இவ்வளோ செஞ்சீங்க நீங்கள் 91 தொகுதி எல்லாம் வளர்ச்சி திட்டங்கள் எல்லாமே மழை பெஞ்சா கூட தண்ணி எங்கே நிற்காது, கரண்ட்டு முழுமையாக 24 மணி நேரம் எவ்வளோ மழை பெஞ்சாலும் ஒரே தொகுதி ராயபுரத்தில் கரண்ட்டு கட்டு இல்லாத தொகுதி. ஆனால் இன்னைக்கு சும்மா ஒரு இடி இடிச்சாலே போதும், அவ்வளோ அவுட்டு. ஆனால் அன்றைக்கி நான் மின்சாரத்துறை அமைச்சர் வந்து எத்தனை டிரான்ஸ்ஃபார்மர் போட்டேன், சப்ஸ்டேஷன் தண்ணீர் அண்ணா பூங்கா எடுத்துங்க, அண்ணா பூங்கா அழகுபடுத்துறேன். இப்போ அண்ணா பூங்கா பக்கத்துலேயே சப்ஸ்டேஷனு, அதெல்லாம் ஏன் போட்டது, நம்ம தானே போட்டதை. அப்படி வந்து கேபிள் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணி கரண்ட் வந்து ரொம்ப முக்கியம். அதனால் எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணாலும் கரண்ட். ஆனால் ஒரு வீடு கட்டி கொடுத்தா கூட அந்த வீடை வந்து மெயின்டைன் பண்ணணும். இப்போ நீங்களே ஒரு ஆட்டோ ஓடுறீங்க, ஆட்டோ வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்போது மெயின்டெனன்ஸ் சொன்னாங்க உடனே என்ன பண்ணோம். என் காரே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு எல்லாம் சுத்தம். ஒரு கிட்டத்தட்ட வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஓடு வருவீங்க, 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடும். எவ்வளோ ஓடும் என் வண்டி? 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடும். அப்போ 10,000 வந்து ஓடினாலே சர்வீஸ் விட்டுரும். அப்போ சர்வீஸ் விட்டால் தான் என்ன ஆகும், சரியாக போகும். பில்டிங் கட்டிட்டு நீ மெயின்டெனன்ஸ் பண்ணால் எப்படி பண்ண முடியும்? ரோடு எம்சி ரோடு பாருங்க எப்படி இருக்கு, எம்சி ரோடு எப்படி இருக்கு, வியாபாரமே போச்சு, வியாபாரம் போச்சு. பாவம் வந்து வியாபாரம் 3 வருஷம். என்ன ஸ்மார்ட் சிட்டி அவசியங்க? ராயல் குணமாக்குறாங்க. ராயல் குணம் இவரா என்னடா இப்போ எம்எல்ஏ இருக்கிற அந்த தேட்டருக்குள்ளேயே சாக்கடை தண்ணி ஓடுது. இதை எங்கே போய் நான் போய் சொல்றது? எப்படிப்பட்ட ஒரு எம்எல்ஏ நமக்கு கிடைச்சிருக்கோம். அவருக்கு தேட்டருக்குள்ளவே சாக்கடை தண்ணி ஓடுது. எஸ்என்ஜெட்டி ரோடு அவ்வளோ மோசமாக இருந்தது. எம்சி ரோடு பார்த்தா வியாபாரிகள் அவ்வளோ கஷ்டம், நடைபாதை வியாபாரிகள் கஷ்டம், அங்கே இருக்கிற கஷ்டம். 3 வருஷம் வந்த தொழிலே கிடையாது. ஸ்மார்ட் சிட்டியா இருக்கிறதே வந்து சின்ன இது
அந்த சாலை. அந்த சின்ன சாலையில பிளாட்ஃபார்ம் இங்கே ஒரு 10 அடி இங்கே ஒரு 10 அடி போட்டா ரோடு எவ்வளோங்க இருக்கும்? ரோடு எவ்வளோ இருக்கும்? 5 அடி இருக்கும். 5 அடியில் எப்படி போக முடியும்? யோசிக்கணும்வா? புத்தி இல்லை, அறிவு இல்லை, திறமை இல்லை. ஒரு ஸ்கீம் எடுத்தோம்னா அந்த ஸ்கீமை வந்து முடிக்கணுன்றது எண்ணம் கிடையாது. அதோட சேகர் திட்டம்னா நாங்களாம் என்ன பண்ணோம்னா 6 மாசமா கூப்பிட்டு பேசி 5 மாசத்துல முடிக்கிறோம். 6வது மாதம் டைம், 7வது மாதம் டைம் கிடையாது. கான்ட்ராக்ட் டெர்மினேட் பண்ணணும். அப்போனா தான் பயம். துட்டாக வாங்கிக்கிறான், 20% வாங்கிக்கிறான். அவன் எப்படி மதிப்பான்? 20% அவனை மதிப்பானவன் நீங்கள் வாங்கி நான் என்ன சார் பண்ண முடியும்? அவ்வளோ வேலை ஆகும். அதனால தான் இன்றைக்கி அவ்வளோ தூரம் இன்றைக்கி வந்து பாதிப்பு. அப்படிலாம் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து எவ்வளோ மக்கள் பிரச்சனை பண்ணும்போது நம்ம நண்பர்களாக சொன்னாங்க, நீங்கள் நினச்சா எங்களால் நிற்கலாம். ஆமாம், நினச்சா எங்களால் நிற்கலாம். 234 தொகுதியில் ஆதிரோட தலைமுறை தொகுதி விட்டுருங்க. மீதி தொகுதியில் வந்து நம்ம போய் பூச்சாரில் சீட்டு கட்ட கூட கொடுத்துருவாரு. ஆனால் நான் போனால் அதை விட கோழைத்தரம் எதுவுமே கிடையாது. வா விளையாடுவோம். தலைவர் ஒரு பக்கம் சொல்லுவாங்க, கொஞ்ச நேரம் இது நான் விளையாடிட்டு வந்துடுவேன். எம்ஜிஆர் கொஞ்ச நேரம் இது நான் விளையாடிட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி தான் எங்களை பொறுத்தவரை. ஜெயக்குமார் அந்த மாதிரி தான். தொகுதி மாற்றுறதும் கிடையாது. அதனால் வந்து யோசிங்க. ஒரு கடைக்கு போனாலும் நல்ல பொருள் வாங்கணும். ஓட்டு போடும்போது யார் நமக்கு நல்லது செய்வாங்க, யார் நமக்கு கூட்டா ஓடிடுவாங்க, யார் வந்து நம்ம வீட்டுக்கு போனால் அவங்க நம்ம குறைய கேட்பாங்க, உட்கார வச்சு மரியாதை கொடுப்பாங்க. அந்த மாதிரி பாருங்க. புரியுதா? ஒரு நிமிஷம் நம்ம வந்து ஒரு மற்ற ஒரு இதுக்கு ஆசாபாசங்கள், அதாவது ஒரு இதுக்கு மயங்கிறதுனால ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினரை ஒரு இழந்துற ஒரு நிலைக்கு வந்துடுறாங்க. அதான் நான் சொல்றேன். அது யாருன்னு உங்களுக்கு தெரியும். யார் அது? அதனால வந்து போனது போச்சு. இனிமே ஒரு எதிர்காலம் கண்டிப்பா வந்து உங்களோட நான் இந்த அடிப்படையில் உங்களுக்காக அதே மாதிரி விளையாட்டு அம்மா வந்து நேரு ஸ்டேடியத்தில் அவ்வளோ பிரமாதமாக வந்து உருவாக்குறாங்க. ஆசிய விளையாட்டு போட்டிகள் நடத்துகிறாங்க. இப்போ நான் என்ன பொறுத்த பேசிக்காக வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன். ஸ்விம்மிங், ஹாக்கி, கிரிக்கெட்டு, வாலிபால், ஃபுட்பாலு, அதே போல் வந்து பாக்ஸிங், சார்பட்டா பரம்பரை, இப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து அதிகமாக வந்து எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் வந்து ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. இப்போ கூட நான் வந்து அன்னைக்கு சீனிவாசனுடைய இது அன்னைக்கு கேரம் போட்டி நடத்தினப்போ கேரம் போட்டியில் என்ன பண்ண நான் அது ஒரு இது அடித்தேன், ரெட் காயின் அடிச்ச பற்றியா. அது எல்லா டிவிலையும் போட்டாங்க. அதனால வந்து எப்போதுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோ ஓட்டுநர்களோட சொல்கிறேன். ஆட்டோ ஓட்டுநர்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா முழு நேரமாக நீங்கள் வந்து ஆட்டோ ஓட்டுற சூழ்நிலை கொஞ்சம் வந்து ஒரு மனசே ரிலாக்ஸாக வச்சுங்க. பழைய பாடல்கள், தலைவருடைய பாடல்கள், எம்ஜிஆர் பாடல்கள் கேளுங்க. அதே போல் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வந்து நல்ல உணவுகள், அதே போன்று ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் வாக்கிங் அது இதுன்னு போங்க. நல்லா பிரிஸ்காக இருப்பீங்க. அதில் வந்து வயதுன்றது ஒரு நம்பர் தான். வயதுன்றது ஒரு நம்பர் தான், அதனால கிடையாது. அதாவது எனக்கு எவ்வளோ வயசு இருக்குங்க? 45 வயசு. 45 வயசு தான். 45 வயசு சரிங்களா? அதனால நம்பரிங்ன்றது வயதுன்றது நம்பரிங் தான். இப்போ கூட வாங்க, யாராவது கூட ஆம்புலன்ஸ் பண்ணுங்க. வரீங்களா தம்பி? நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் 1000 ரூபா தரேன். சரிங்களா? நான் ஜெயிச்சேன்னா எனக்கு 1000 ரூபா தரேன். அந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். நல்லா வந்து உணவு பழக்கங்கள், நல்லா வந்து ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறதுனால அந்த எக்ஸசைஸ்லாம் போடணும். அது அடிப்படையான விஷயம். இப்போ நான்லாம் கல்யாணத்துக்கு நீங்கள் போவீங்க, பார்த்துருப்பீங்க. ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உண்மையிலே சொல்கிறேன், இப்போ கூட நான் இந்த இதுக்கு நான் லிஃப்ட்டில் வரேன், படிக்கட்டு தான் வரேன். அதேமாதிரி 3 மாடி 4 மாடி இருந்தால் கூட 5 மாடி இருந்தால் கூட படிக்கட்டு ஏறுவேன். ஏன்னா அது வந்து ஒரு 10 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ண மாதிரி. அது வந்து ஒருத்தர் வந்து நம்ம இந்த எம்ஆர்சி நகரில் ஒரு சம்பவம் தானா அவசரத்துக்கு போனேன். அந்த இவர் செக்யூரிட்டி சார் வாங்க சார், லிஃப்ட்டில் போனால் சீக்கிரம் மேலே போயிடலான்னு. ஆமாம், லிஃப்ட்டில் போனால் சீக்கிரம் மேலே. அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றேன்னு வச்சுக்க, ஃபாஸ்ட்டாக போயிடலாம். எப்படி போயிடலாம்? ஃபாஸ்ட்டாக போயிடலாம். அதனால் வந்து காய்கறிகள், நல்ல தானிய வகைகள் இதெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமாக இருங்க. அதுதான் வந்து ஒரு புது சொத்து. பணம் காசு எல்லாம் வந்து சொத்து இல்லை. நீ எவ்வளோதான் பணத்தை வந்து சம்பாதிச்சாலும் சரி, அதை சாப்பிட்றதுக்கு வந்து இது இருக்கணுமே,
உயிர் இருக்கணும் இல்லையா? எத்தனை 3 வேளையாக சாப்பிடணும்ல, 3 வேளையாக எத்தனை பேர் சாப்பிட்றான்? சார் பிபி இருக்குது, சுகர் இருக்குது, அதை சாப்பிட்றான்றான். அப்போ வந்து பணம் என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடையாது. தூக்கம் வரணும். தூக்கம் வந்து வர்றதுக்கு என்ன பண்ணணும்? நிம்மதி இருக்கணும், எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது இல்லையா? போடா டூவில டூட்டி, உன் கடமை செய். ஏற்றம் இறக்கம் என்பது இறைவன் பார்த்துக்கொள்வான். யாரு? சுவாமி விவேகானந்தர் சொன்னது. Do your duty, the rise and fall will be decided by the God. கடவுள் வந்து ஏற்றம் இருக்க பார்த்து. அதனால நம்ம கடமை நம்ம செஞ்சுருக்கணும், அவ்வளோதான். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை பாதை அமைச்சிட்டு இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். அந்த வகையில் உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்து தான் கொடுத்துட்டு போவேன். இப்போ வந்து கேரம் அம்மாவுடைய பிறந்தநாள் முன்னிட்டு கேரம் 1000 ரூபா சொல்லி அது 3 மாதம் கொடுத்து கொடுத்தாரு. நான் பட்டியல் போட முடியும் என்னென்ன பண்ணலன்னு. கல்வி கட்டணத்து பண்ணல, கேஸ் சிலிண்டர் கொடுக்கல, டீசல் சப்சிடி 4 ரூபா குறைக்கலாம். குறிச்சாடப்பா டீசல் சப்சிடி அது குறைக்கலாம். ஆனால் இப்போ ஒன்று சொல்கிறேன், இப்போ நம்முடைய தொழிற்சங்கம் வந்து அறிவிச்சிருக்காரு கருணை தொகை 10,000 ரூபா. எவ்வளோ? 2026 எங்க ஆட்சி வந்த உடனே உங்க அக்கௌண்ட்ல வரும். உங்க அக்கௌண்ட்ல வரும். எவ்வளோ? எல்லாருக்கும் போய் சொல்லணும், ஆர்டர் சொல்லணும், ஓட்டினே சொல்லிட்டு அம்மா தேய்மார் வந்தாருமா சொல்லிட்டாருமா 10,000 ரூபாய் வந்து ஆட்சி வந்தாலும் போட வேண்டாம். அப்புறம் மாசம் எவ்வளோ? அதுவும் அதே 2026 ஜூன் மாசத்துல இருந்து. ஓகேவா? அப்புறம் கேஸ் சிலிண்டர் எத்தனை வருஷத்துக்கு? 3. அதுவும் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் வந்து படிச்சு வேலை இல்லாம இருக்காங்க பத்தியா, படிச்சு அவங்களுக்கு +2 முடிச்சிருந்தா அவங்களுக்கு 1000, டிகிரி முடிச்சிருந்தா மாசம் 2000 ரூபாய். அப்புறம் வந்து பட்டு புடவை, பட்டு வேஷ்டி இதெல்லாம் உண்டு. பொங்கலுக்கு இவர் ஸ்டார் என்ன பண்ண தெரியுமா? 3 வருஷம் கொடுக்கல. தேர்தல் வரும்போது தான் பொங்கல் ஞாபகம் வரும். அப்பதான் வந்து 1000 ரூபாயும் கரும்பு கொடுத்தாரு. ஆனா நாங்க அப்படி இல்லை. இந்த ஆட்சி அமைஞ்சோன்னா முதல் வருஷத்துல இருந்து அந்த 5 வருஷத்துக்கும் வருஷம் 1000 ரூபாய் கொடுப்போம். வருஷம் 1000 ரூபாய் கொடுப்போம். இதெல்லாம் வந்து உறுதியா சொல்றோம். கண்டிப்பா வந்து ஆட்சி அமைந்தவுடன் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தேவையான வந்து வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றி எல்லாருக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்பு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அடிப்படையில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.